வெல்கம் டு ஐஎம்ஏ கைடட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஹைகோர்ட் மெட்ராஸ்லேருந்து வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 டைப்பில். ஒன்று வந்து டிரைவருக்கான ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து டைப்பிஸ்ட்டு லிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் வேரியண்ட்டில் வந்து வேகன்சிஸ் கொடுக்குறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 15/1/2024 அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் லாஸ்ட் சப்மிஷன் டேட் வந்து 13 February 2024 வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு பிடிஎஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து இது டிரைவர் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் நம்மளோட சேனல் புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்க, லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடக்கூடிய ஜாப் ரிலேட்டான வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், www.mhcdn.government.in அந்த வெப்சைட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அந்த வேலிட் இமெயில் ஐடி அந்த இதை வச்சு நீங்கள் வந்து இது வந்து டிரைவர் நோட்டிஃபிகேஷனான பிடிஎஃப். இந்த 2 பிடிஎஃப்பும் வந்து நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணேன். டெலகிராம் குரூப்பான டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கிளிக் பண்ணி பிடிஎஃப் வேணால் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனி டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டிரைவருக்கு வந்து வேகன்சிஸ் வந்து மொத்தம் 13 வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக் பே வந்து உங்களுக்கு அதாவது 20,000லேருந்து 71,000 இருக்கணும்னு சொல்லுங்கள். அதை விட உங்களுக்கு பே லெவல் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து சென்னை ஹைகோர்ட்டில் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்ற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் வந்து இல்லை. பேக்லாக் வேகன்சி வந்து ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பேக்லாக்னால் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு செலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து அதில் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கேட்டகரி வைஸ் வந்து பேக்லாக் எந்த இதில் இதாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிரைவர்னால 10th முடிச்சிருந்தா போதும். 10th + வேலிட் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் எதுக்கு எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் க்ரைட்டீரியா வந்து உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 18 ஸ்டார்டிங் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்லேருந்து SC/ST எம்பிசி டிஎன்சி பிசியாக இருந்தால் 37 வயசு வரை உங்களுக்கு வந்து ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது. SC/ST அண்டர் த கேட்டகரியில் இருந்ததுன்னா அன்ரிசர்வ்ல இருந்தால் 30 வரை உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்-ஆர்மி அந்த மாதிரி பர்சனாக இருந்துக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ஏஜ் லிமிட் வரத்தோட எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th, அதாவது 10th முடிச்சிருந்தால் போதும். LMV அதாவது லைட் வெஹிக்கிள் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் தான் போகும். அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. 500 கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மேக்ஸிமம் வந்து 500 கொடுத்து 100 எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸாம் அட்டன் பண்ண 400 வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் கொடுத்துருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி அதர் அன்ரிசர்வ்டுக்குலாம் 500 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி டோட்டல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக. ஃபீஸ் வந்து ஹையாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸில் தான் உங்களுக்கு எக்ஸாமு அந்த இதெல்லாம் வச்சு தான் வந்து இது மோட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஸ்கோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் இருக்கும். இப்போ டிரைவிங் டெஸ்ட்னால உங்களுக்கு வந்து ப்ராக்டிக், அப்புறம் ஓரல் டெஸ்ட்டு டிரைவிங் சம்மந்தமாக கேட்பாங்க. ஸ்கில் எப்படி இருக்குது, ஒரு பேசிக் எல்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லி டயரில் எவ்வளோ ஏர் இருக்கும் அந்த மாதிரி வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓரலாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஜென்ரலாக கூலிங் சிஸ்டம் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஐடி முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. 10th + லைசன்ஸ் இருந்தாலே இதுக்கு இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் தான். ரிட்டன் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 125 மார்க் இருக்கும். 150 நிமிஷம் வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆகும், அதாவது 1 மார்க் மாதிரி இருக்குங்க. ஈஸி டு ஒரு கரெக்டான கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் வந்து கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்ட் A பார்ட் Bன்னு 2 இதில் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. 150 இதில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். கீழே வந்து என்னென்ன இதுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிள் அதை வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிள், ஏன்னா முன்னாடி வந்து போலீஸு டிஎன்பிசிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த எக்ஸாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. தமிழ் எலிஜிபிளில் வந்து நீங்கள் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நீங்கள் 20 எடுத்தால் தான் குவாலிஃபை. இப்போ தான் இன்னொரு பேப்பரை வந்து உங்களுக்கு திருத்துவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ட் Bயில் ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். ஜென்ரலாக வந்து உங்களுக்கு அந்த வண்டி அதாவது டிரைவிங் ஸ்கில் அதை பற்றி கேட்கலாம், இல்லை வந்து வேறு எதை பற்றி கேட்கலாம். அதை பார்த்துங்க. அதில் வந்து 70 கொஸ்டின் கேட்குறாங்க. 70ல் வந்து நீங்கள் 30 எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து சிலபஸ் என்னென்ன இதுலேருந்து கேட்போம்னு சொல்லி பார்ட் A என்னென்ன இதுலேருந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் B ஜென்ரல் நான் சொன்ன மாதிரி இந்த டிரைவிங் தியரம் அதை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிரைவிங் சென்ஸு, ஸ்கில்லு அதை பற்றி தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பொறுத்து தான் பார்ட் B கொஸ்டின்ஸ் வந்து நல்லா அடாப்டபிலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டிரைவிங் ஸ்கில்லை பற்றி டிராஃபிக் அந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து எதுவும் அதனால தான் வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாக.
மினிமம் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து குவாலிஃபை ஆகணும்னு சொல்லி வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. 40% 20 மார்க் எடுத்தால் வந்து தான் நீங்கள் பாஸ். அப்போ தான் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆக முடியும். ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு 100 மார்க் இருக்குது. இதில் வந்து குவாலிஃபை மார்க் 40 எடுத்தால் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து வைவா கொஸ்டின்ஸு ஓரலில் வந்து 15 மார்க் இருக்குது. அதில் வந்து நீங்கள் மினிமம் குவாலிஃபை 5 மார்க் எடுத்தால் குவாலிஃபை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 1:2 அல்லது 3 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓரல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு அப்புறம் ப்ரிப்பரேஷன் செலெக்ஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. பிளேஸ்மெண்ட் யார் போஸ்டிங்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சென்னையில் தான் இருக்கும். நான் சென்னையில் தான் இருக்கனால உங்களுக்கு வந்து சென்னையிலே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிரைவருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். அதுக்கு வந்து டைப்பிஸ்ட் அந்த இது வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் டைப்பிஸ்ட்டு லிஃப்ட் ஆப்ரேட்டரு அந்த வேக்கன்சி தான் இது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதே டேட்டில் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிற வேக்கன்சி எல்லாமே மெட்ராஸில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன்சிஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது ஒன்லி எந்த வெப்சைட்லாம் டைப்பிஸ்ட்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் அப்புறம் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 டைப் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதிலும் கேட்டகரி வைஸாக வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்டாக இருந்தால் ஒரு 22 வேக்கன்சிஸ். பேசிக் பே பொறுத்தவரை எல்லாருக்கும் வந்து சேம் தான். ஒரு இதுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மட்டும் 16 அதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ஏழை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இந்த 4 ஜாப்ஸுக்குமே வந்து நீங்கள் வந்து டிகிரி முடித்து பர்டிகுலராக அதில் வந்து இது ஒன்றா மட்டும் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். எனி டிகிரி அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நீங்கள் இது பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸ். டெலிஃபோன் ஆப்ரேட்டரில் வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து ஒரு 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ப்ரொவைட் அனெக்ஷர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. டூரேஷன் வேக்கன்சிஸ் வந்து ஒன்றும் ஃப்யூச்சரில் வந்து வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். ஏஜ் கிரிட்டீரியா பொறுத்தவரை அதே தான் கொடுத்துருங்க. 18 to 37 வயசு வரை நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எம்பி சாங்க அன்ரிசர்வ்ட் ஆகும் பட்சத்தில் 32 வயசு வரை நீங்கள் வந்து எலிஜிபிளாக தான் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது நோட்டிஃபிகேஷன் டேட்டாவுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி தெளிவாக வந்து கீழேவும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளைனாக. அதாவது டேட் ஆஃப் பர்த்து மென்ஷன் பண்ணி இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் குவாலிஃபை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் டப்போஸ் எதுனா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா. டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி அதாவது 10th +2 டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் யூனியனில் வந்து இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அது இது பேச்சுலர் டிகிரி அதெல்லாம் காமர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிசன் டிபார்ட்மெண்ட் எனி டிசிப்ளின் டிகிரி 4 இயர்ஸ் பிஏ இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையும் முடிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது தவிர்த்து நீங்கள் வந்து ஹை கிரேடில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து ஹையர் முடிச்சதா மட்டும் அது எலிஜிபிள். லோயரில் நான் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் கிடையாது. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஹையரில் முடிச்சிருக்கணும். அப்புறம் மஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். மஸ்ட் பாஸ் சர்டிஃபிகேட் த கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். அதாவது கம்ப்யூட்டர் இதில் வந்து நீங்கள் டெக்னிக்கல் எதுவும் முடிச்சிருந்தால் மட்டும்தான் மஸ்ட்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். பாயிண்ட்டே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து தெளிவாக வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அதுக்கெலாம் வந்து எனி டிகிரி டிஸ்பிளேல முடிச்சு இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. 10th +2 அதை வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட் பாயிண்டில் கேஷியருக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லி ஒரு 5,000 வந்து அம்சமாக வந்து கேட்டிருக்காங்க. அதனால வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் சொல்கிறேன். அதுவும் ஃபீஸும் வந்து அதே மாதிரி சேம் தான். டிரைவருக்கு எவ்வளோ அதான் அதே 500 தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க 500. நீங்கள் பிசிஏ டிஎம்சி அதை பிசி அந்த இதில் இருந்தீங்கன்னா அன்ரிசர்வ்டாக 500 பே பண்ணுற மாதிரி இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஒவ்வொரு இதுவும் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுவும் நல்லா இருக்கும். மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்தவரை அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் ப்ராசஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் அந்த வைவா கொஸ்டின் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தவரை வந்து டைப்பிஸ்ட் அதில் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து டைப்பிங் வந்து இது பண்ணுவாங்க. மற்றதுக்கு வந்து தேவையில்லை. நார்மலாக ஒரு நம்ம கால் அந்த மாதிரி ஜெராக்ஷன்ஸ் நம்ம ஆப்ரேட் பண்ண தெரியுதா அந்த மாதிரி வந்து அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. கால் கரெக்டாக பண்ண கேஷன்லாம் கரெக்டாக இது பண்ணுறீங்களா அந்த மாதிரி செக் பண்ணிப்பாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் அதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து டைப்பிஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான் ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேசிக்காக வந்து மற்ற டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து காமனாக எக்ஸாம் வைவா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த டைப் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து வைவா கொஸ்டின் இருக்குது. அதுக்கு மல்டிபிள் சாய்ஸ் அதே மாதிரி டிரைவருக்கு இருக்கிற மாதிரி 125 கொஸ்டின்ஸ் வந்து மல்டிபிள் 150 மினிட்ஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்ட் ஏ பார்ட் பி 2 பேசிக் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து 50ல் வந்து 20 எடுக்கணும். பார்ட் பியில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்து 75
மார்க்கில் உங்களுக்கு 30 எடுத்தால் எலிஜிபிள். அப்புறம் வைவா கொஸ்டின் நம்ம ட்ரேட் டெஸ்ட் எல்லாம் முடிச்சிங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட்லாம் முடிச்சிங்கன்னா இந்த குவாலிஃபை ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இஷ்யூ பண்ணி போஸ்டிங் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து போடுவாங்க. ஏன்னா சென்னையில் வர மாதிரி உங்கள் இது பண்ணியிருங்க பாருங்கள். ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து 1:5 ரேஷியோவில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுவும் தெளிவாக கொடுத்துருக்கோம், என்னென்ன சிலபஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸர் அந்த இருக்கக்கூடிய அந்த எம்எஸ் எக்ஸல் வேர்டு ஆஃபீஸ் அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் டிடிபி ஒர்க்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம் வந்து சொல்லியிருக்காங்க. டைப்பிங் டெஸ்ட்டில் டைப்பிங் தான் ரொம்ப வந்து ஒரு ஹெவியான ஒரு இதாக இருக்குது. அதை வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னென்ன சிலபஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எவ்வளோ ரிசீவ்லாம் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸாம் சென்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் வந்து 13 பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து www.mh.in அந்த டாலில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருங்க. மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ. சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.